வணக்கம். புயல் நியூஸ் செய்திகள். கோவை பெரிய கடை வீதி ஸ்ரீ முத்து விநாயகர் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கடத்தப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான காமாட்சி அம்மன் கற்சிலை நடவடிக்கை எடுப்பார்களா தமிழக அரசு? ஆகம விதிப்படியும் அரசு விதிப்படியும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி கோவில் சிலைகளை வெளியே எடுத்துச் செல்லக்கூடாது என்ற சட்ட விதி இருந்த போதும் சட்ட விதியை மீறி 17/6/2010 அன்று இரவு 11 மணி அளவில் கோவிலுக்குள் இருந்த காமாட்சியம்மன் கற்சிலையை கவரில் போட்டு எடுத்துச் சென்றுள்ளார் செயலாளர் ஜி. பிரேம்குமார் ஆச்சாரி. செயலாளர் ஜி. பிரேம்குமார் செய்துள்ள சிலை கடத்தல் சம்பவத்திற்கு கண்கண்ட சாட்சி இருக்கிறது என்கிறார் இந்து ஜனநாயக முன்னணி பொதுத் தலைவர் ஜி. ஆர். ஜெலேந்திரன் தனது உறுதியான குரலில். ஸ்ரீ காமாட்சியம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலயம். இந்த ஆலயத்தில் ஓரிரு நாளாக ஒரு சில பத்திரிகையில் தவறான ஒரு செய்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் போட்டிருக்கலாம். முழு விவரம் அந்த பத்திரிகைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பூதாகரமாக இருக்கும். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம இப்போ பதிவு செய்கிறோம். திரு பிரேம்குமார் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே செயலாளராக பணியாற்றியவர். இப்போ அவர் இல்லை. ஆனால் மறுபடியும் அவர் இருக்காருன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆஃபீஸோட சாவியும் கணக்கு வழக்குகள்லாம் கொடுக்காம இன்றைக்கி முறைகேடாக இருக்கிறார். அப்போ 2010 வருடத்தில் இங்கே என்ன நடந்திருக்குன்னா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் இங்கேருந்து ஒரு சிலைகள் காணாமல் போயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு தகவல் இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் எங்ககிட்ட சொல்லியிருக்கார். பிரேம்குமார் என்பவர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனதாக சொல்லியிருக்கார். அதனுடைய விவரம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இது புகார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். இது விசாரித்தபடி யாருமே இல்லை. அப்போ அது கடத்தியிருக்காரா, எங்கேயாவது கொண்டு போட்டிருக்காரா, ஏதாவது செஞ்சுருக்காரா? ஒரு சிலைகள் இந்த காலயத்திலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் அதற்கு முறைப்படி அதிகாரிகள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அந்த ஒப்புதல் அந்த மினி புத்தகத்தில் ஏற்றணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஏன்னா சமூக கோயில் சமூகத்துக்கு தெரிவிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டார். அந்த தன்னிச்சையாக தான் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்தவர். இன்றைக்கு பொய் புகாராக எல்லா பக்கம் கொடுத்து இப்போ கடந்த வாரம் கூடி ஒரு வங்கியில் இருக்கும் பணத்தை எடுத்து இன்னொரு கணக்கில் அவர் சேமித்து வச்சுருக்கிறார். இது எதற்காகன்னு தெரியல. அதனால் அந்த மேலாளர்லாம் அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் இந்த சிலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை திரு பிரேம்குமார் என்பவர் இன்று வரைக்கும் வாய் திறக்கலை. இது மறைமுகமாகவே இருக்குது. இதை உடனடியாக தெரிவிக்கணும்னு சொல்லி உங்களோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலயம். இந்த ஆலயத்தில் ஓரிரு நாளாக ஒரு சில பத்திரிகையில் தவறான ஒரு செய்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் போட்டிருக்கலாம். முழு விவரம் அந்த பத்திரிகைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பூதாகரமாக இருக்கும். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம இப்போ பதிவு செய்கிறோம். திரு பிரேம்குமார் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே செயலாளராக பணியாற்றியவர். இப்போ அவர் இல்லை. ஆனால் மறுபடியும் அவர் இருக்காருன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆஃபீஸோட சாவியும் கணக்கு வழக்குகள்லாம் கொடுக்காம இன்றைக்கி முறைகேடாக இருக்கிறார். அப்போ 2010 வருடத்தில் இங்கே என்ன நடந்திருக்குன்னா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் இங்கேருந்து ஒரு சிலைகள் காணாமல் போயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு தகவல் இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் எங்ககிட்ட சொல்லியிருக்கார். பிரேம்குமார் என்பவர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனதாக சொல்லியிருக்கார். அதனுடைய விவரம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இது புகார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். இது விசாரித்தபடி யாருமே இல்லை. அப்போ அது கடத்தியிருக்காரா, எங்கேயாவது கொண்டு போட்டிருக்காரா, ஏதாவது செஞ்சுருக்காரா? ஒரு சிலைகள் இந்த காலயத்திலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் அதற்கு முறைப்படி அதிகாரிகள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அந்த ஒப்புதல் அந்த மினி புத்தகத்தில் ஏற்றணும்,
எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஏன்னா சமூக கோயில் சமூகத்துக்கு தெரிவிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டார். அந்த தன்னிச்சையாக தான் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்தவர் இன்றைக்கு பொய் புகாராக எல்லா பக்கம் கொடுத்து, இப்போ கடந்த வாரம் கூடி ஒரு வங்கியில் இருக்கும் பணத்தை எடுத்து இன்னொரு கணக்கில் அவர் சேமித்து வச்சிருக்கிறார். இது எதற்காகன்னு தெரியல. அதனால் அந்த மேலாளர்லாம் அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் இந்த சிலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை திரு பிரேம்குமார் என்பவர் இன்று வரைக்கும் வாய் திறக்கலை. இது மறைமுகமாகவே இருக்குது. இதை உடனடியாக தெரிவிக்கணும்னு சொல்லி உங்களோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிலை கடத்தல் விவகாரம் மறைக்கப்பட்ட காரணம் என்ன என்று கேட்டபோது, கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்திவிடும் என்பதால் தான் என்றார் ஜிஆர் ஜெயேந்திரன் நம்மிடம். ஆடியோ வாக்குமூலம் இப்போது கேட்கலாம். எல்லாம் சொல்லுங்க. வணக்கம் ஜி. அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இந்த பிரேம்குமார் சிலை கடத்தின சம்பந்தமா நீங்க வந்து எழுத்து மூலமான புகார் அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல கொடுக்கல. 2010 கொடுக்கவே இல்லை. இல்ல எங்களுக்கு இப்பதான் தெரியும். சரிங்க. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா இந்த கோயிலுடைய வரவு செலவு கணக்கை இன்னும் எங்களுக்கு பார்த்து கொடுக்காம இருக்காங்க HRNC. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சிலை கடத்தல் சம்பந்தமா அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா நேரடியா அந்த HRNC டேக் ஓவர் எடுக்கிறக்கோ தக்கார் போடுறக்கோ தயாரா இருக்கு. சரிங்க. அதனால வந்து இப்ப எங்களுக்கு இருக்கிற சமுதாயக்கு அது ஒண்ணுதான் இருக்குது. அப்புறம் இதை கொண்டு தார வைக்கிறதுக்கு முடியாது. இது வரைக்கும் புகார் கொடுக்கவில்லை. அதனால எங்க கொடுத்துருக்கோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோன்னா அது அவங்க எழுதி வச்சிருக்காங்க நம்ம சொன்னதை கேட்டு. எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? நம்ம இங்க DCT கொடுத்துருக்கோம். DCT கொடுத்துருக்கீங்க? ஆமா, கிரைம் DCT. கிரைம் டிசி பேருங்க சார்? இவங்க உமா மேடம் இருக்காங்க இல்லையா? உமா மேடம். ஆமாங்க. அப்போ உமா மேடம் இல்ல இப்ப இருக்காங்களா கிரைம் டிசி? இப்ப கிரைம் டிசி. ஆமா உமா மேடம். ஆமாங்க. அதோட கரண்ட் பேப்பர் வந்து நம்ம பியோனுக்கு வந்திருக்குங்க. அப்போ கொடுத்துருக்கீங்க. எழுத்து மூலமான போர் கொடுத்துருக்கீங்க? ஆமா. கேட்கப்படவில்லை. ஆமா, அது வந்து விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவங்க வரல. ஆமா, இன்ஸ்பெக்டர் வந்து நான் 10 தடவை கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நேரில் போய் கூப்பிட்டாரு. இவனுக்கு வராம அங்கங்க ஓடிட்டு இருக்கானுங்க. நான் அந்த ஊர்ல இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப போலீஸ் சம்மன் கொடுப்பாங்களே? போலீஸ் சம்மனும் கொடுக்குது. இவங்க HRNC லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. காலையில ஆச்சுன்னா வீடை பூட்டிட்டு வெளியே ஓடிடுறானுங்க. இல்ல சார், நான் கேட்கறது இது சம்பந்தமாக, சிலை கடத்தல் சம்பந்தமாக. இல்ல, சிலை கடத்தல் ஒட்டுமொத்தமாவே மோசடி, சிலை கடத்தல் எல்லாத்துக்கும் சம்பந்தமாவே. நான் கேட்கறது சிலை கடத்தல் சம்பந்தமான புகாரின் மீது சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்களா? இல்ல பொதுவா நம்ம கொடுத்தங்காட்டிக்கு அந்த பொதுவா தான் வர சொல்லி இருக்காங்க. சிலைக்கு மட்டும் தனியா வர சொல்லல. இல்ல சார், நான் கேட்கறது நீங்க கேட்டது புரிஞ்சுது எனக்கு. அதுக்கு தனியா கொடுக்கல, அதுக்கு தனியா வரல, அதுக்கு தனியா சம்மன் கொடுக்கல. சம்மன் கொடுத்து போலீசார் சம்மன் கொடுத்து விசாரணை செய்யவில்லை. ஆமா, அவங்க வந்து சம்மன் கொடுத்து அவங்க விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணி இவங்களை கூப்பிடுறதுக்காக கேட்டிருக்காங்க. விசாரணை இவங்களை இல்ல, நான் சொல்றது வாங்கிக்கங்க. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு இவங்களை ரெண்டு தரப்புல விசாரிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அந்த விசாரணைக்காகவும் கூப்பிட்டது, அதுக்கும் வரல. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து அதுக்கு முழு விளக்கம் கொடுக்கல. இல்ல ஆமான்னு சொல்லி கொடுக்கணும்ல சார். நான் என்ன கேட்கறேன்னா, போலீஸ் வந்து சம்பந்தப்பட்ட சிலை கடத்திய பிரேம்குமாருக்கு சம்மன் கொடுத்து வர வச்சு சம்மன் கொடுக்கல, தொலைபேசி மூலமாக வர சொன்னாங்க. முன்னாடியே தொலைபேசி மூலமா தான் அவங்க கூப்பிட்டு வர சொல்லிருக்கு. ஆமா, கூப்பிட்டுருக்காங்க. சம்மன் கொடுத்து விசாரிக்கப்படவில்லை. இல்ல. வணக்கம். ஆமா, ஓகே. அரசுக்கும் மக்களுக்கும் சென்றடையட்டும். ஷேர் தொடுங்கள்.